ஹாலில் வெயிட் பண்ணுங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன். பணம் எப்போ தர்றது ஐடியா? உன் புருஷன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாரா? நான் ஒன்று சொன்னா கேட்பியா? என் கூடவே இருந்துறியா? ம், உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன சொன்னாரு? எங்க இருக்கீங்க? வடபழனியில் டியூட்டியா? விழுப்புரம் போனோம். ட்ரா பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துடுவேன். ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை. என்னங்க? காலையிலேருந்து கருணா ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, எடுக்கலை. அதான். எப்போ உங்க பணம் ரெடி ஆகும்? தெரியல செல்வி. நான் நாளைக்கு காலைல வரேன், பேசுவோம். என்ன? வேண்டாங்க. புரியல. வேண்டாண்ணா? வீட்டுக்கு வராதீங்க. நீங்க கருணா ஃபோன் பண்ணி எடுக்கலல்ல. அவர் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். நீங்க வக்கீல பார்த்து சீக்கிரம் இடத்த சேல் பண்ற வழியை பாருங்க. விழுப்புரம் போயிட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. வச்சிடுறேன். ஹலோ, என்ன முடிவு பண்ணியிருக்க? ப்ளீஸ்ண்ணா,
இங்கே பாரு. ஹலோ, எங்க இருக்கீங்க? ஒர்க் ஷாப்பில் ஏன் என்னாச்சு? இன்ஜின் ஃபால்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ? சமையல் ஆயிட்டு இருக்கு. கர்ணா ஃபோன் பண்ணாரா? பண்ணலை, அதான் பயமாக இருக்குது. வண்டியை தூக்கிட்டு வரவனு. ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே ஏதாவது பண்ணலாம். அட்வொகேட் ஒருத்தர் இடம் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? ஃபோன் ட்ரை பண்ணேன், பிஸியாக இருக்கு. அவரை பார்க்க தான் போகிறேன். ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். ஏன் லேட்டு? ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வர வேண்டியது தானே? டிராஃபிக்கு, பஸ் பிடிச்சி வர வேண்டாமா? ஏன் ஸ்கூட்டி என்னாச்சு? வித்துட்டேன். என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அதான். இப்போ எதுக்கு உன் புருஷனை பற்றி பேசுகிற? ஏன் நீங்கள் தான் எனக்கு ஒரு வண்டி வாங்கி தருது. என்ன வண்டி ஓட்டுவ? ஓகே, பாய். யாரு? என் புருஷன். பேசு. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணும் அதை அப்படியே சொல்லு. இப்போ நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு. என்ன வேணா சொல்லு. கர்ணா ஃபோன் பண்ணாரா? நான் கூப்பிடுறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஹலோ,
இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. உன்னை இழுத்து பிடிச்சி உன் விருப்பம் இல்லாமல் உன் கூட இருக்கிறது எனக்கு ஆசை இல்லை. என் கூடவே இருந்துறியா? ம். அவனை ஏன் பார்த்துட்டு இருக்க? அவனை பார்த்ததுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும். என்ன பாரு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. இங்க பாரு, நான் சண்டை போடுற மூட்ல இல்லை, ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கேன். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? பணத்துக்காக நீ படுற கஷ்டத்தை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ என்ன கிளம்ப சொல்றியா? இது என் வீடு. அவன் வரட்டும், காரை வாங்கிட்டு வீட்டை விட்டு துரத்திடுறேன். ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ நீ ஏன் வீட்டுக்கு வா. வரேன். அப்புறம் என்ன அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணியிருந்த? அந்த பொண்ணு இருக்கலண்ணா, எந்த பொண்ணு? தேவி, உங்கள் வீட்டோட ஓனரு. என்னது? பழைய ஓனர். ஆமாம். அந்த பொண்ணை 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் பார்த்தேண்ணே. அவள் திருச்சியில் எல்லாம் இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தியா? 2 நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்த சொல்லாம? உங்கள் வீட்டிலேருந்து போகிறத பார்த்தேன். அந்த பொண்ணு மாதிரி தான் இருந்தது. கன்ஃபார்மாக தானே? நல்லா பார்த்தியா? ஹலோ, எங்கே இருக்க? நான் எங்கே இருந்தா உனக்கு என்ன? என்னம்மா பேச்சில் ரொம்ப திமிர் தானே தெரியுது. சரி, நீ முதல்ல எங்கே இருக்க அதை சொல்லு. திருச்சியில். இல்லை, நம்ம ஏரியா பக்கம் வந்ததா கேள்விப்பட்டேன். நான் ஏன் அங்கே வர போகிறேன்? இங்கே பாரு, ஏதாவது பழி வாங்க நீ கிளம்பி வீட்டு பக்கம் வந்து யார்கிட்ட ஏதாவது பேசினேன், நான் பார்த்தது இந்த உலகமே பார்க்கும். அப்புறம் நீயும் உன் புருஷனும் நாண்டுக்கிட்டு தான் சாகணும். நான் அந்த வீட்டை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் மறந்துரு, அதான் உனக்கு நல்லது. மேடம், நான் தெருமுனையில் தான் நிற்கிறேன். வண்டியை பார்த்துட்டேங்க. நான் வந்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். வந்துட்டேன். என்ன அவசரம்? நல்லா இருக்கீங்களா மேடம்? நீங்கள் அன்னைக்கு பணம் வாங்க வந்திருந்தேன். பெசன் நகர் தானே? ஆமாம். எவ்வளோ நேரம் ஆகும்? 1 ஹவரில் போயிடலாம் மேடம்.